தைப்பூசத்தன்னைக்கு தமிழ் கடவுள் முருகனை தரிசிக்க பழனிக்கு பாத யாத்திரை போற நிறைய பக்தர்களை பார்த்திருப்போம். அதே தைப்பூசத்தன்னைக்கு வருஷா வருஷம் தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, அமெரிக்கால இருக்கிற மற்ற இந்தியர்கள்னு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 34 கிலோமீட்டர் பாத யாத்திரையா இந்த கோயிலுக்கு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முருகன் கோயிலுக்கு தாங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். வந்தாச்சுங்க, கலிபோர்னியா கான்கார்ட்ல இருக்கிற சிவமுருகன் கோவில். ரோடை கிராஸ் பண்ணுவோம். அப்பா, 5 நிலை ராஜகோபுரம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. போன வருஷம் 2025 தாங்க இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. என்னடா கோயிலோட கதவு மூடி இருக்கேன்னு பார்க்காதீங்க, நாம திறந்துக்கிட்டு உள்ள போக வேண்டியதுதான். கோயிலோட முகப்பு வாயில நுழைஞ்ச உடனே நமக்கு ஒரு பிரம்மாண்டம் தெரியுதுங்க. நல்ல ஹை சீலிங், வண்ண வண்ண விளக்குகள், சூப்பரான கிரானைட் ஃப்ளோரிங். வாங்க முதல்ல முழு முதற் கடவுள் விநாயகரை தரிசனம் செஞ்சுப்போம். ராஜபாகை அணிஞ்சுக்கிட்டு ரொம்ப கம்பீரமா காட்சி அளிக்கிறாருங்க கற்பக விநாயகர். பிள்ளையார வலம் வந்து இந்த ஆலயத்தோட பிரதான தெய்வம் சிவமுருகனை வழிபட்டுருவோம். சரவண பவ எனும் திருமந்திரம் மனதில் ரீங்காரமிட, சிவந்த ஆடை உடுத்தி சிங்காரவேல் கையிலேந்தி அமைதியாய் காட்சியளிக்கும் சிவமுருகன். விநாயகருக்கு பக்கத்திலேயே அற்புதமான சுந்தரேஸ்வரர் சன்னதி. அவரை தரிசனம் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தா சந்தான லக்ஷ்மி, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு, கற்பக விருட்சம் சன்னதிகள். வாங்க பார்த்துக்கிட்டே முன்னாடி போவோம். ஈசனை வணங்கிய கையோடு அன்னை மீனாட்சியின் மனம் குளிர் தரிசனம். பொன்னிற பத்மபீடத்திலே துதிப்போர்க்கு அருள் புரியும் துர்க்கையம்மன். அறுபத்தி மூவரும் அணிவகுத்து நிற்கக்கூடிய அருமையான காட்சி. அறுவடை வீட்டு பெருமான்களும் நம் அருகே வந்தனரோ என்ற எண்ணம் மேலோங்கி நிற்குமிடம். சிவமுருகன் தரிசனத்தில் மனம் மட்டுமா நிறையும்? வரும் தைப்பூச நன்னாளில் அந்த 10,000ல் ஒருவனாய் நம்மையும் சிவமுருகன் இணைப்பான் என்ற நம்பிக்கையோடு வீடு திரும்புகிறோம்.